அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ககாமி பிரியாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். என்னன்னா அந்த பழைய காலத்தில் நடந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் இவங்க தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 700களில் வாழ்ந்த அந்த டோகுகுவா அப்படின்ற ஒரு பரம்பரையை சார்ந்தவங்க. அவங்க தான் இந்த பகுதி முழுக்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய ராஜாக்கள்லாம் வந்தாங்க. அவங்களுடைய காலம் வந்து ஒரு பொற்காலங்கிறதுனால அவங்க சமயத்தில் ஃபாலோ பண்ண எல்லா விஷயத்தையும் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இந்த வயசுக்கு வந்த டே, அப்புறம் இந்த சூப் குடிக்கிற டே, இதெல்லாம் பார்த்துருப்போம். இது எல்லாமே அவங்க காலத்தில் உருவாக்கப்பட்டது தான். அதே மாதிரி அவங்க காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்திங்கன்னா இந்த ககாமி பிரியாகியும். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு நாளில் எல்லாரும் கையில் சுற்றியோடு சுற்றுறாங்கப்பா. சுற்றியோட சுற்றுறாங்கன்னே பயங்கரமாக இமேஜின் பண்ணுறாங்க என்ன தப்பு நடந்துடும் அப்படின்ட்டு. என்னென்னா அந்த காலகட்டத்தில் லெச்சுவானா அப்படின்ற ஒரு ராஜா வந்துருக்கிறாரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, போருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா முக்கியமான ஆட்களையும் கூப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோவிலில் கும்புறதுக்காக போகும்போது அந்த இடத்துல வந்து சுற்றியால் அடித்து உடச்சி ஒரு மது ரசமோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் பருகி இருக்காங்க. அப்புறம் அந்த போரில் வந்து வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. அப்படி அந்த போருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வெற்றி அடைகிறதுக்கு